வஞ்சி படத்தின் இசையமைப்பாளர் சஜித் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் கணேஷ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் தண்டீஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அசோசியேட் டைரக்டர் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருலதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மரியாதை செலுத்துவார்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். வஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இத்திரைப்படத்தின் இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், ஹீரோயின் மற்றும் இப்படத்தில் நடித்துள்ள நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் பாடகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வஞ்சி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள செய்தியாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹீரோ ஓகே சார். நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. என்ன ஹீரோயின் ஹைட்டாக இருக்கு, அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லைங்க, ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூயட்டில் கொஞ்சம் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு ஹிட்டு வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம். அது வரைக்கும் எட்டதான் இருக்கணும். அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. படத்தோட கண்டென்ட் வஞ்சி சேனா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் குணா அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லாயிருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கண்ணீருங்க. எங்கள் பாரதிராஜா சாரோட வாய்ஸு நமக்கு ரொம்ப மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் ஒரு விஷயம் டைரக்டரும் பிடிச்சி சொல்லும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. ஊர்களெலாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. அது சித்தப்பா கூப்பிட மாட்டாங்க, பெரியப்பா கூப்பிட மாட்டாங்க, அப்பன்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு ஒரு கலாச்சாரம். அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்திலே வச்சுருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் இப்போ எங்கள் குடும்பத்தில் அப்படித்தானே பல வருஷமாக சித்தப்பா அப்பாவும் கூப்பிடுறது. சில நேரத்தில் எங்கள் சித்தப்பா பேர் விருதப்பான்றது தெரியும், எந்த அப்பான்னு தெரியல, விருதப்பா. ஆமாம், அது மாதிரி அது ஒரு ஈக்குவல்ஸ். அப்பா ஸ்தானத்தில் எல்லோரும் ஒன்று தான். அது மாதிரி இந்த கதையிலையும் ஆக்சுவலி சித்தப்பா தான் ஹீரோ. அதில் நான் கதை கேட்ட வரைக்கும் சித்தப்பா எந்த ஒரு கதையில் கதாநாயகோட யாரும் டியூட் போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு ஒரு பட்டமாக இருந்தது. அந்த கதாநாயகிக்கு யார் ஆறுதலாக சப்போர்ட்டாக அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் ஹீரோ. அதுக்காக இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ. அந்த சித்தப்பா தான் நம்ம
ராஜநாயகம் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அம்மா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அது தானே இது வேறு. ஓகே ஓகே ஓகே. இது வேறு அது அந்த பாட்டு ஆடினது யார்? அது வேறு. ஓகே 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 ஓகே. அதான் ஹோம்லி இருக்கே பார்த்து டக்குன்னு கிளாமர் இருக்குன்னு பார்த்துட்டானே. இந்த படத்தோட கதாநாயகி தான். அவங்களும் ஹீரோயின்ஸ் ஒரு ரெண்டு ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி. பெண்ணுங்கிற தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோடனே, ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தோடனே, இப்போ ஒரு ஒரு அம்மா மாதமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு. ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை பிள்ளைன்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்றாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை பிறந்த சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும்போது மகாலட்சுமியாக பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமியாக வளரணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாக்ஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டைரக்டர் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அப்பாலாம் இருப்பிய. உடனே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பிள்ளை பற்றதுக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவோம் அவனுக்கு. பெண் பிள்ளையை பற்றிட்டா பெருமைப்பட்டுங்க. பொம்பளை பிள்ளை தான் நம்மளை கவனிக்கும். இது வந்து பெருமைக்காக சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளைன்ட்டு. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை தான் ஃபஸ்ட்டு நிற்கும். ஆம்பளை பிள்ளை பொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷனுக்கு கேட்க மாட்டாது, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லையான்ட்டு. கரெக்டு தானே? அப்புறம் ஒரு அப்பா வந்து இப்போல்லாம் நிறைய இப்போல்லாம் கூழ் குடும்பம் இல்லையே, இப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக விட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு கொம்பு தண்ணி கொடுத்துட்டு போயிடுறான், பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு மாதம் வந்துடுவாங்க சார், உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆச்சு, மருமகள்கிட்ட நம்ம சாப்பிட்லாமா கேட்க முடியாது. பசிக்குது சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடணும்னு தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ போடுதாத்தா சொல்கிறோமா? 1 மணி பசிக்க ஆரம்பிச்சாம்மா பசிக்குதுதா சாப்பிட்லாமா? எங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதண்ணி கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மக வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி, ஆம்பளை வீட்டு பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்குது, பாவம்லாம் பாக்கி இருக்குது. அதனால் அந்த அந்த மேட்டர் சொல்கிறது தான் சார் இந்த வஞ்சி. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம், அரசியல் ரீதியாகவே வச்சுங்களேன். ஏன்னா பெரிய விஷயம் சொன்னால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவர் அவரோட கைது செய்ய போகிறார். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ளே பூந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர் வாசலில் அவர் உட்காந்துருக்கார். பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம்
அஞ்சா நெஞ்சன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கியிருக்காரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீர பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்றைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு மரியாதை வரும். உங்கள் அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளையும் கூட இல்லை சார், பொம்பளை பிள்ளை கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்காக கைது இருக்கும் முதல்ல, ஏன்னா அது வீரப்பெண். அப்போ அப்பனுக்கு ஒன்று அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை வந்து கூட உட்காந்துருக்கு, ஆம்பளை யாரும் காணும்ல. அதனால் நீங்கள் யாராவது பொம்பளை பிள்ளை பார்த்துருந்தா பெருமையாக போய் தூங்கியிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒன்றா அதுக்கு வந்து நிற்கிங்க. அந்த பெருமை சொல்கிறது தான் இந்த வஞ்சி. இந்த வஞ்சிக்கு இது என்ன ஆகுதுன்னா, இதில் பெத்தப்பா மற்றப்பான்னு இல்லை, அதுக்கு வந்து யார் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக வாழ்க்கை மீது அக்கறைப்பட்டாங்களோ அவங்க தான் அதுக்கு அப்பா. பெத்துட்டா மட்டும் அப்பா இல்லை, யார் நம்ம மேலே அக்கறைப்படுறாங்களோ அவங்க தான் அப்பா ஸ்தானம். அதான சார் கதை? கரெக்டாக கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ரு ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இன்னொரு அதிசயம், தமிழை கற்றுக்கணும், எனக்கு தமிழ்னா உசுறு, தமிழை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்காரு அவர் ஒருத்தர், பாடலாசிரியர். நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்குது, படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனால் ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கலை, தமிழ் பிடிச்சிருக்கிறதுனால ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்கள் தமிழை யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது அவர் இல்லை, நீங்கள் என்ன பெண்டுகள் நீ பாட்டு எழுதுறதுக்கு அவர் ஈச பாட்டுகள் உட்காந்துருக்காரு பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த படத்தில் நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கதாநாயகி ஷாமல் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமல் தத்தராஜ், நான் ஒரு ஆக்ட்ரஸாக. ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீமு, எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. Thank you. அடுத்தபடியாக தனக்கே உரிய ஸ்டைலாலும் உற்சாகமான பேச்சாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் அடுத்தபடியாக PRO யூனியன் செயலாளர், திரைப்படத்துறையில் ஊடக ஒருங்கிணைப்பாளர், சிறப்பாக பணியாற்றி வரும் மதிப்பிற்குரிய திரு விஜயமுரளி அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். சிறப்பாக பணியாற்றி வருங்கிறத நான் சொல்லலை, அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. மேடையில் அமர்ந்துள்ள இயக்குநர்கள் சங்கத்தின் பொருளாளர் பேரரசு அவர்களே, கேரளாவில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கருப்பு ஆட்டோக்கள் நிறையா வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆட்டோக்கள் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொன்று,
இந்த படத்தில் ட்ரெய்லரு சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம் நினைக்கிறேன், 2வது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரே என்னை கதாநாயகன்ட்ட கதை சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகியை போட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாங்கில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள், சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறையா ஓடணும். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல விரைவில் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது, அதை விட தமிழ் ஒட்டும் தெரியாது. கம்மிங் ஃப்ரம் கேரளா. நான் வரும்போது தினேஷ் சார் காலில் தொட்டு வழங்கினேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ அ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். அது என்னோடய டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொன்னபோது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ண வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த இப்போ டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள் கரெக்டாக அது வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும், நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ராஜேஷ் சொன்னார். அண்ட் ஹீ கேம் மீ அ ரெஃபரன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் எம்எஸ்வி சாங்ஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வேணும்னு அவர் சொன்னார். நான் கொடுத்த டியூனை அவர் அப்படியே அப்ரூவும் பண்ணிட்டார். அப்போது எனக்கு பிடிச்ச டியூனை அவருக்கும் பிடிச்சதுனால அது வெளியே வந்தது. அதில் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ரொஃபெக்ஷன் இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இட் வில் சவுண்ட் மோர் பெட்டர் ஆஃப்டர் ஆல் தோஸ் ஃபைனல் மிக்சஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் ராஜநாயகம் சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த படத்தோட பின்னாடி தான் நான் நல்லா கஷ்டப்பட்டு. கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் கணேஷ் பாபு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் தமிழ் லிரிக்ஸே தெரியும், ஆனால் ஸ்பீடாக பேச தெரியாது. இருந்தாலும் தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இளையராஜா சாங்னா எனக்கு உசுறு. அதுதான் எனக்கு பயங்கர, அதாவது எனக்கு எப்படி சொல்ல தெரியாது. ராஜா சார்னா சொன்னால் நம்ம மனசு அப்படி ஒரு என்ன சரி. இப்போவும் கூட அவர் மியூசிக் பண்ணுற அந்த மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் எனக்கு ராஜேஷ் சார் தான் ഇതിനൊരു അവസരം തന്ന ലിറിക്സ് എഴുതാനുള്ള ഒരു ചാൻസ് കൊടുത്താரு. அவர் சொன்னார். பின்ன நம்ம சஜித் சங்கர் சார் அவர் டியூன் சொன்னார். அப்போ முடியுமான்னு கேட்டார். ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி அந்த சோறு தண்ணி உண்டாச்சு. அப்போது தெட்டுகளை ரொம்ப தவறுகள் இருக்கும், எல்லாரும் மன்னிக்கணும். இருந்தாலும் நான் தமிழை படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எனக்கு தமிழ்னா உயிர். கேரளாவில் இருந்தாலும் எனக்கு சின்னதுல இருந்தே எம்ஜிஆர் படம் எங்கள் அம்மா கொண்டு காட்டி அப்படியே தமிழ்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, அவ்வளோ உயிர் எனக்கு. நான் இவர் தான் வேறு 2-3 படங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒரு தமிழன் இல்லை என்றாலும் தமிழை நேசிக்கிறேன், ரொம்ப உசுறு. தேங்க்யூ. இதில் ராஜேஷ் சாரை நான் எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அவர் தான் நீ எழுத முடியும்னு அப்படி இதாச்சு. அப்போ நான் அதை குறித்து ரெஃபர் பண்ணேன், ரொம்ப படித்தேன். நான் இப்போ திருக்குறளெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதெல்லாம்
நமக்கு இப்போ ஒரு நிறைய ஃப்யூச்சர் படம் வந்திருக்கு, அதனால தான் நான் படிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த மாட்டுப் பொங்கல் பொங்கல் அப்படி இப்போ நம்மளாம் ஓணம் எல்லாம் பண்டிகை எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நான் பார்க்கவே கம்பெனி ஒர்க் பண்ணும்போது கேஷ் எல்லாம் சின்ன சேலரி தான் இருந்தாலும் நான் இப்படி ராமேஸ்வரம் அப்படியெல்லாம் இந்த பாலமேடு அப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டை பார்ப்பேன். தமிழ் சம்ஸ்காரம் அதாவது கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியல அப்படி வந்தது. இருந்தாலும் பாட்டில் தவறுகள் இருக்கும், மன்னிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லணும். சதீஷ் சங்கர் சார் பெரிய கிரேட் மியூசிக் சார். அவரை ஒரு இதெல்லாம் விடாது, அப்படி பண்ணால் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் நான் இதை எழுதினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சொன்னாலும் தீராதுங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்களுக்கு என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய் பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடங்கற்று பாமரனை மாற்றிய உன் வீர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன், குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று, 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனியம் வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி, பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள், பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம், உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீரமகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த, வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர், இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள், உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி, உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தன்கண் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும், 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா, வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா, இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். இப்பொழுது நடிகர்
ராஜநாயகம் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வஞ்சி அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சி, இந்த படத்தோட பேர் வஞ்சி. திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சி, இந்த படத்தோட பேர் வஞ்சி. குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. வஞ்சி அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேடம், நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்ன தான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மைதானே? அது மேடம் உண்மையா? இல்லை எதோ சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர், ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர், வாழ்த்துக்கள். நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார் அவங்க இயக்கி கதாநாயகன் நடிச்சிருந்தீங்க, சூப்பர். இங்கே நிறைய பேர் கேரளா தான் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சக்கப்பழம், புட்டு, கொண்டக்கடலை, ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ எடிட்ரு கூட கேரளா தானே எடிட்ரு? ஆமாம், எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த குத்து டான்ஸு, அது லிரிக் யார் சார் எழுதுனது? ஓஹோ, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்துச்சு. நக்க நக்கிரி நார நக்கிரி, நக்க நக்கரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்தீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அவர் தான் எழுதினாரா? சூப்பர் சூப்பர். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓஹோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானே சார்கிட்ட கேட்டேன் பாட்டு ஓடும்போது, நல்லா இருந்துச்சு, சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இயக்குனர் டிவிகேவா என்னன்னு தெரியல, அவங்க அந்த லவ் பண்ணும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் வெறும் டிவிகே கலர் போட்ட பூவாக இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா அது? ஸோ அதனால் கேரளாலேயும் விஜய் சார் அங்கேயும் வெற்றி நடை போட்டுட்ருக்காரு, உங்களோட பாட்டிலே தெரியுது. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் பாக்கியராஜ் சார் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கர விமர்சனம் ஆச்சு. எனக்கு மனசு கேட்காம பாக்கியராஜ் சாரோட மகன் சோனு தான் அவரோட செல்ல பேர். சினிமாவில் தான் சாந்தனு சொல்லுவாங்க, நான்லாம் சோனுன்னு தான் கூப்பிட்டு. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருந்தாக்க மன்னிச்சிடுங்க சோனு அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நீங்கள் எப்போ அப்பா பார்க்க வரும்போதும் முருங்கை எடுத்துகிட்டு வருவீங்க, அதை நானும் பார்த்துருக்கேன். அப்பாவும் உங்களை நிறையா தடவை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறவங்க
1000 சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க, தாழ்ந்தாலும் ஏசுவாங்க அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அடிக்கடி மீனாட்சி சுந்தரம் சார் கூட என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். ஸோ அப்போ சோனு வந்து என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, கண்டிப்பாக உங்களை அப்பா பாக்கியராஜ் சார் அவரோட அன்பை பெற்றவர் நீங்கள், அதனால் நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியவன், அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன், நான் பண்ணது நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஒரு சினிமா கலைஞனுங்க, என்னோடய ஸ்டைலில் தான். அதுவும் நான் வந்து வேறு ஏதோ ஒரு தடைப்பட்ட பொருட்களையோ நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணல. பாக்கியராஜ் சார் என்றால் அதுதான் அடையாளம். பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் சில பேர் எனக்கு வந்து ஆதரவாக சொல்லியிருந்தாங்க, அது வந்து கூல் சுரேஷ் தவறாக எதுவும் பண்ணலைங்க. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் முருங்கை கட்டு எடுத்துகிட்டு போகாமல் அதை மாலையாக கூட செய்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தோணலைங்க, புரியுதுங்களா? அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி கேட்டவுடனே நான் அவ்வளவு நொந்து போயிட்டேன். அதனால் தயவுசெய்து நான் ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் நான் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புனால தான் என்னை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. அது எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்றைக்குமே உங்கள் மனசு நோகும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். இன்னொன்று, என்னை பற்றி பேசுங்க, பரவாயில்ல. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக என்னை பற்றி பேசுங்க. ஆனால் பார்த்திபன் சாரை அப்படி பேசலாமா? பாக்கியராஜ் சாரோட இயக்குனர், அவர் உதவி இயக்குனர், அவர் கூடவே இருந்தவர். அதனால தான் பாக்கியராஜ் சாரோட ஸ்டைல் என்னவோ அதே தான் பார்த்திபன் சார். அவருக்கு பேனா மாலை போட்டார், பேடு, பென்னு. இப்போ சமீபத்தில் கூட ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, மக்களை பார்த்த மாதிரி இல்லை, ரசிகர்களை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வேறு ஃபோட்டோவை மாற்றினாங்க. ஆனால் அதை கூட விமர்சனம் செய்துட்ருக்கீங்க. நாங்கள் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேளிக்கை பொருளா? என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சாரையோ பார்த்திபன் சாரையோ தயவுசெய்து எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்மளாம் ரசிகர்கள் தாங்க. அதனால் தயவுசெய்து என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். அந்த வித்தகன், புதிய பாதை படைத்த அந்த வித்தகனை பார்த்திபன் சாரை தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க. இப்போது பேரரசர், நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ பேரரசர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவருடைய அடையாளம் திருப்பாச்சி, அருவா. அவர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தால் கண்டிப்பாக பேரரசார் வீட்டுக்கு நான் அருவா தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன், திருப்பாச்சி அருவா தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன். அது அவருடைய அடையாளம். இப்போ கூட பாருங்கள், பேரரசார் மீசையை கூட ஒரு அருவா மாதிரி தான், வீரமாக தான் வச்சுருக்காரு. எத்தனை படம் இதுக்கு மேலே அவர் எடுத்தாலும் சரி, பேரரசு என்றால் அது திருப்பாச்சி தான், அந்த வீரமான அந்த அருவா தான் ஞாபகம் வரும். இதை நான் மட்டும் சொல்லலை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் சேலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் ஒரு ரசிகர் மன்ற ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பதாக தமிழன் பார்த்திபன் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சேலத்தில் மாவட்டத்துக்குள்ளவர், அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது ரசிகர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவை இல்லை அப்படின்னு பாடிட்டு, தொப்புள் கொடி உறவா இல்லவே இல்லை அப்படின்னு பாடிட்டு, இது வந்து திருப்பாச்சி படத்தில் வர பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அந்த திருப்பாச்சி படத்தோட பேரை தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படி ஒருத்தங்களுக்கும் ஒரு அடையாளங்க. அதனால் தயவு செய்து சினிமாக்காரங்கள எதுவும்
தவறாக சித்தரிக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாங்க இருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு துக்க வீட்டில் போய் நான் போய் பாட்டு பாடிக்கிட்டு வேறு எதனா காமெடி பண்ணிக்கிட்டு எது இருந்தேனா சொல்லுங்கள். எனக்கு தான் தெரியும் அந்த அந்த துக்கமும் வேதனையும் என்னன்றது. என் வீட்டு நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட எல்லாருக்கும் நான் பொக்கே கொடுத்தேன். ஆனால் பாக்கியராஜ் சாருக்கு நான் முருங்கைக்காடு தான் கொடுத்தேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், நீங்கள் பாக்கியராஜ் சாருக்கு அரசு மரியாதையை கொடுத்தீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சினிமாக்காரனாக கேட்கல, ஒரு ரசிகனாக கேட்குறேன், தமிழக மக்களில் ஒருவனாக கேட்குறேன். பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்டுங்க சார், தட்டுங்க சார். நன்றி சார். ஏன்னா அவருடைய படங்களில் நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ டபுள் மீனிங் அப்படி இப்படி இருக்குன்னு. படத்தில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு வெளிக்கொண்டவர் தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். அதனால் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் பாக்கியராஜ் சாரை, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பாக்கியராஜ் சாரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவரோட பேர் வைக்கணும்னு ரசிகர்கள் ஒருவனாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நடிகர் பாவா லட்சுமணன் அவர்கள், அவர் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு தங்க இடமில்லாமல் இருந்தார். அந்த தகவல் எனக்கு தெரிந்தவுடன் நான் லெஜண்ட் சரவணன் சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, அவருக்கு உதவிகள் தேவைப்படுது சார் அப்படின்னு. 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. தாய் உள்ளத்துடன் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்தது மட்டும் அல்லாமல், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஒரு வீடு வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, மிக்சி, குக்கரு, எல்லா பொருட்களும், படுக்கிறதுக்கு பெட்டு, தலகாணி எல்லாமே நான் வாங்கி தரேன், நீங்கள் முதல்ல வீடு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் ரசிகர் மன்ற செயலாளர்